காலையில நீங்க பார்க்கிற ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அது அங்கேயே வளர்ந்து அப்படியே வந்தது இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் குளோபல் சிஸ்டம் இருக்கு. நீங்க லோக்கல் மார்க்கெட்ல பார்க்கிற ரோசஸ் அது ஒரே இடத்திலிருந்து நேரா வர்றது இல்ல. அது பல நாடுகள்ல இருந்து பயணம் பண்ணி வந்தது. ஃப்ளவர்ஸ் அதிகமா க்ரோ ஆகிற கண்ட்ரீஸ் கென்யா, நெதர்லாண்ட்ஸ், கொலம்பியா மாதிரி இடங்கள். அங்க பெரிய ஃப்ளவர் ஃபார்ம்ஸ் இருக்கும். கட் பண்ண உடனே அவை கோல்ட் செயின் சிஸ்டமுக்கு போகும். 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கப்படும். ஃப்ரெஷ்னஸ் காப்பாத்துறதே மெயின் மிஷன். அப்புறம் ட்ரக்ஸ்ல ஏர்போர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அது நார்மல் டெலிவரி இல்ல, ஃபுல்லி கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் லாஜிஸ்டிக்ஸ். அங்க இருந்து ஸ்பெஷல் கார்கோ ஃப்ளைட்ஸ்ல லோட் பண்ணுவாங்க. பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் இல்ல, ஃப்ளவர்ஸ் மட்டும் கேரி பண்ற ஃப்ளைட்ஸ். 6 முதல் 12 மணி நேரத்துக்குள்ள அவை வேற நாடுகளுக்கு பறக்கும். லேண்டிங் ஆனதும் மறுபடியும் கோல்ட் ஸ்டோரேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் அவை மொத்த விற்பனை மலர் சந்தைக்கு வரும். அங்க பெரிய அளவில பிரித்து ஒழுங்குபடுத்துவாங்க. எது புதியது, எது வீக் இருக்கிறது, எது நல்ல நிலையில் இருக்கிறது எல்லாம் பார்த்து பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளூர் விற்பனையாளர்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க வாங்குற ஒரு மலர் ஒரு தோட்டத்திலிருந்து நேரா வந்தது இல்ல. அது பல நாடுகள் கடந்து விமானம், குளிர் அறை, லாரி எல்லாம் பார்த்து வந்த ஒரு அமைதியான பயணம். இது மாதிரி இன்னும் ரகசிய கதைகளுக்கு இந்த சேனலை பின்தொடருங்க.